வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு அறிவியல்ல அழகு 19 வந்து பார்த்துட்டு இருந்தாங்க மேடம். ஸோ இந்த கிளாஸ் வந்து நான் வந்து எடுக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுல என்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மசில்ஸ் தசைகள் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் எண்ட் ஆஃப் த கிளாஸ் லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து ஒரு எம்சிக்யூ கண்டக்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த இந்த யூனிட்ல முன்னாடி நடத்தினதை வச்சு தான் இந்த எம்சிக்யூ. ஸோ அதுவும் நீங்க படிச்சு வந்திருப்பீங்க, அதை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ கிளாஸுக்குள்ள போகலாம். இப்போ மசில்ஸ் அப்படிங்கறது தசைகள் எதுக்கு யூஸ் ஆகுது நம்மளுக்கு? என்ன என்ன நன்மைகள், அதால என்ன யூஸ்ன்னு நினைக்கிறீங்க? யாரா யோசிச்சு பாருங்க, சொல்லுங்க. இந்த மசில்ஸ்னால என்ன நமக்கு, என்ன ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் நடக்க போகுது? எஸ், அதாவது எல்லா மூமெண்ட்டுக்குமே, எல்லா மூமெண்ட்ஸுமே, எல்லா இயக்கங்களுக்கும் அடுத்தனா இயக்கம். இப்ப நான் எழுற இந்த என் கை இப்படி நீண்டு எழுதுல, இது ஒரு இயக்கம் தான். இந்த இயக்கத்துக்கும் மசில்ஸ் தேவைப்படுது. தசைகளால் தான் நடக்குது. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தசைகள் தான் நம்மளுடைய அந்த ஸ்கெலட்டல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு மண்டலம் முழுவதும் மூடி உடலுக்கு ஒரு சேப்பை கொடுக்கு. சரியா? அதாவது எலும்பு மண்டலம் இருக்குல்ல, வெறும் எலும்பு மண்டலமா நம்ம தெரியுறோம் இல்லையே. ஸ்கெலட்டல் ஃப்ரேம்வொர்க்கா தெரியும் இல்லையே. அத இந்த தசைகள் மூடிடுது. இந்த தசைகள் மூடி நம்மளுடைய உடம்ப பார்க்கும்போது ஒரு சேஃபா, ஒரு வடிவமா நமக்கு காட்டுது, கொடுக்குது. சரியா? இது புரியுதா? ரைட். இப்போ மசில்ஸ்னா என்ன சார்? ஓகே, மசில்ஸ் மூடுது எல்லாம் ஓகே. மசில்ஸ்னா என்னன்னா, மசில்ஸ் ஆர் லாங் பண்டில்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில் டிஷ்யூ. அதாவது மசில்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, லாங் பண்டில்ஸ் bundles of contractile tissue. தமிழ்ல சுருங்கும் தன்மையுள்ள திசுக்களுடைய கற்றை, திசுக்களுடைய தொகுப்பு. இதுதான் வந்து மசில்ஸ். அப்போ நிறைய திசுகள் இருக்கு, டிஷ்யூஸ் இருக்கு. எப்படி இருக்கு அந்த திசுலாம்? சுருங்கும் தன்மை கொண்டதா இருக்கு. அதோடைய பண்டில், பண்டில் என்ன பண்ணுவீங்க பொதுவா? நல்ல நிறைய இது சேர்த்தாதான் பண்டில். அதுதான் கற்றைன்னு சொல்லலாம், தொகுப்புன்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ இதுதான் மசில்ஸ். இது கிளியர் ஆயிட்டா? அந்த வார்த்தை புரியுதா? ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகுது? ஓகே, எனக்கு மசில்ஸ் புரிஞ்சது சார். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சது சார். எனக்கு ஓகே. இது எப்படி ஒரு ஒர்க் பண்ணதுன்னு அடுத்து பார்க்க போறோம். ஓகே, ரைட். சோ மசில்ல பாத்தீங்கன்னா ரெண்டு எண்ட் இருக்கு. அதாவது டூ எண்ட்ஸ், இரண்டு முனைகள் இருக்கிறது. தசைகள்ல இரண்டு முனைகள். ஒன்று பாத்தீங்கன்னா நிலைத்த முனை. நிலைத்த முனை அதாவது நிலைத்த அப்படின்னா பிக்ஸ்டா இருக்கிறது. சோ பிக்ஸ்டு எண்ட். அனதர் ஒன், என்னன்னு பாத்தீங்கன்னா நகரும் முனை. நகரும், மூவபிள். நகரும் முனை, மூவபிள் எண்ட். புரியுதா? இந்த மாதிரி ரெண்டன்னா இருக்கும். ஓகே, அப்போ இந்த நகரும் முனை அண்ட் நிலைத்த முனையுடைய ஃபங்க்ஷன் என்ன? சரியா? சோ இந்த நகரும் முனை பேர்ல ஒண்ணு இருக்கு, நகர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதானே? நகரும் முனை இஸ் அட்டாச்ட் டு, அதாவது இந்த மூவபிள் என்று சொல்றோம்னா இது வந்து அட்டாச்சா இருக்கு. எது கூடனா போன் கூட, எலும்பு கூட. எலும்பு கூட அட்டாச்சா இருக்கு. எது வழியானா பை எ ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் கால்டு டெண்டான். டெண்டானா தசை நார் அப்படின்னு பேரு. சரியா? நகர்முனை போனு கூட கனெக்ட் ஆயிருக்கு. எது வழி எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் மூலியமா கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு பேர் தான் டெண்டான் அப்படிங்கிற தசை நார். பொதுவா நார் அப்படின்னா நம்ம கெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க, நகர்முனை போன் கூட கட்டி இருக்கு, அதுக்கு தான் இந்த தசை நார் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். சோ இப்போ ஒரு மேஜிக் நடக்க போகுது. என்னன்னா, நரம்புகளால் தூண்டப்படும் போது, அதாவது when stimulated by a nerve, the muscle
கான்ட்ராக்ட்ஸ். அதாவது நரம்புகளால் தூண்டப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டிமுலேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சரியா? நரம்புகளால் தூண்டப்படும் போது இந்த தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மசில் சுருங்குகிறது. சரியா? அதாவது கான்ட்ராக்ட்ஸ் ஆகுது. கான்ட்ராக்ட்ஸ்னா சுருங்குதுன்னு அர்த்தம். ஓகே, சுருங்குது. அப்போ இது சுருங்கும் போது என்ன ஆகும்னா இட் பிகம்ஸ் ஷார்ட்டர் அண்ட் திக்கர். அதாவது ஷார்ட்டர்னா அப்படி வடிவத்துல சின்னதாயிருதுல அது. அப்புறம் திக்கர் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தடிமன் நம்ம சொல்றோம்னா அந்த மாதிரி ஆயிருது. சரியா? சோ அப்படி சுருங்கும் போது இந்த மாதிரி நடக்குது இல்லையா? சரி. இப்படி சுருங்கும் போது எலும்ப இழுத்து மூமெண்ட உருவாக்குது. சரியா? இது வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே எலும்பை இழுக்கும். எலும்பை புல் பண்ணி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட உருவாக்குது. ஒரு ஹிண்டு மாதிரி எழுதியிருக்கேன். சரியா? இந்த மாதிரிதான் நடக்குது. நரம்புகளா தூண்டப்படும் போதுதான் மசில்ஸ் தசைகள் வந்து உடனே சுருங்குது. சுருங்குனா அது வந்து ஷார்ட்டரா ஒரு திக்காரா ஒரு பருமனா ஆயிருது. அப்படி சுருங்கும் போது எலும்பை இழுத்துறது. எலும்பை இழுத்து மூவ்மெண்ட ஒரு இயக்கத்தை உருவாக்குது. சரியா? இதுதான் நம்ம இங்க பார்க்கணும். சோ மசில்ஸ் கேன் ஒன்லி கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ். அதாவது தசைகள் சுருங்கும், விரிவடையும், ஆனா நீளமாகாது. தே cannot lengthen. ஓகே, lengthen அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது மட்டும் நடக்காது. நீள் நீள்ன்று போகாது. சரியா? நீளமாகாது அப்படின்னு போட்டிருந்தானே, ஆகாது. சரியா? நீளமாகாது. அப்ப என்ன வேணும்? சுருங்கும், விரிவடையும். இது மட்டும் நடக்கும் தவிர கண்டிப்பா என்ன ஆகாதுன்னா இது ஆகாது. இது புரியுதா? ஓகே. இப்போ இதுல நம்ம வந்து அடுத்த ஒரு சின்ன டாபிக், ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். அது என்னன்னா எதிரெதிர் ஜோடிகள் அப்படிங்கிற ஒரு டேம். அதாவது ஆண்டகோனிஸ்டிக் மசில்ஸ். இத வந்து பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டெண்ணா பார்க்க போறோம். ஒன்னு வந்து பைசப்ஸ், இன்னொன்னு ட்ரைசெப்ஸ். சரியா? சோ இதெல்லாம் எல்லாம் அதாவது பைசப்ஸ்னா இருதலை தசை அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைசெப்ஸ்னா முத்தலை தசை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட கையில நீங்க பாத்துப்பீங்க. இதான் பைசப்ஸ் ட்ரைசெப்ஸ் நம்ம சொல்லுவோம். ரைட்டா? ரைட். சோ மசில்ஸ் ஒர்க் இன் பேர்ஸ். அதாவது ஜோடியாக ஒர்க் ஆகும் தசைகள்லாம். அதுக்கு பேர் தான் ஆண்டகோனிஸ்டிக் பேர்ஸ் மசில்ஸ் சொல்லுவாங்க. அதாவது எதிரெதிர் ஜோடிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி. அதாவது எதிரெதிர் ஜோடிகள் என்னன்னா ஒருத்தருக்கு ஆப்போசிட்டா இன்னொருத்தர் இருப்பார். அதுதான். புரியுதா? உதாரணத்துக்கு உங்களுடைய கை இருக்கு. அந்த கையை நீங்க வளைக்கிறீங்க. சரியா? கையை வளைக்கிறீங்கன்னா அப்படியே இந்த கையை அப்படியே இப்படி வளைக்கீங்க. அப்படி வளைக்கும் போது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நம்மளோட கையை அப்படியே வளைச்சோம் அப்படின்னா இப்படி இருக்கிற கையை இப்படி இப்படி பெண்ட் பண்றோம். இப்படி பெண்ட் பண்றோம்னா இந்த பைசப்ஸ் இப்படி வரும். நீங்க பார்த்திருப்பீங்க. கரெக்டா? அப்படிதானே? அப்போ இப்படி பெண்ட் பண்ணும் போது கையை வளைக்கும் போது பைசப்ஸ் வந்து கான்ட்ராக்ட்ஸ் ஆகும். அதாவது இருதலை தசை சுருங்கும். முத்தலை தசை அப்படின்னு சொல்ல ட்ரைசெப்ஸ் ரிலாக்ஸா இருக்கும். அது நம்ம இந்த பிக்சரையும் பார்ப்போம், அனிமேஷனையும் பார்ப்போம். அதனால அது புரியும். பட் இதனால தெரிஞ்சுக்கிட்டா இருப்போம். அதே மாதிரி இந்த கையை வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஆக்குறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டா நடக்கும். ரிவர்ஸ்ல நடக்கும். போன தடவை அந்த ட்ரைசெப்ஸ் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ரிலாக்ஸ் இருந்தாரு. இப்போ வந்து அவர் ட்ரைசெப்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆவாரு. சரியா? முத்தலை தசை வந்து அவர் என்ன ஆவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்னா அப்படி சுருங்குவாருன்னு சொன்னோம்ல அது ஆவாரு. ஓகே. பைசப்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கறத பார்க்கணும். பைசப்ஸ் ரிலாக்ஸ் ஆகுறாரு. சரி, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்கக்கூடியதான் ஆண்டகோனிஸ்டிக் மசில்ஸ்ல எதிர் ஜோடிகள் பண்ணக்கூடியது. இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும். ஸோ ஓகே. இப்போ அந்த பிக்சரை பார்ப்போம். நம்ம பிக்சரை பார்த்துட்டு உங்களுக்கு அதை புரியும். அதுக்கப்புறம் நம்ம
ஸ்க்ரீன் ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஓகே, ரைட். ஷேர் ஆயிட்டா அப்போ ஓகேப்பா, ரைட். ஸோ இது என்னன்னா நம்ம புக்கில் உள்ளதான், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இதுக்கு சேர்த்து உண்டான போட்டோ வச்சிருக்கேன். இப்போ நம்மளுடைய கைகளை காமிக்கிறாங்க. இதுல உள்ள தசைகளை நம்ம வந்து பேர் சொல்லி நம்ம சொல்ல போறோம். சரியா? தசை, நான் தசை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அந்த பேர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைசப் மசில்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுதான் தமிழ இருதலை தசை. இது எங்க இருக்கு? இந்த இருக்கு பாருங்க. ரைட்டா? இதுதான் நம்ம கைய நம்ம மடக்கும் போதும் சரி, நீட்டும் போதும் சரி, சுருங்குது, விரிவடையுது அப்படின்னு பார்த்தோம். அப்படிதானே? அதை நம்ம பார்க்க போறோம். அதையும் நம்ம பார்க்குறோம். அப்புறம் பைசப் டெண்டான் அப்படின்னு போடுறாங்க. நான் என்ன சொன்னேன்? டெண்டான் அப்படின்னா அந்த தசை நார். இந்த போட்டிருக்காங்களா, இருதலை தசை நான் அப்படின்னு போட்டிருக்காங்களா, இதுதான். ஸோ இந்த இடத்துல அது இருக்கும். ஓகே, ரைட். அப்புறம் ரேடியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் தான். அப்புறம் அல்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்கு. ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கையில இந்த இடத்துல உள்ள எலும்பு தான் மேற்கை எலும்பு. இதை போட்டிருக்காங்களா? மேற்கை எலும்பு, ஹியூமரஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய தசைகள், இதுதான் ட்ரைசெப்ஸ் மசில்ஸ். இதுதான் முத்தலை தசை அப்படின்னு போட்டுப்பாங்க இந்த சைடு. அப்ப அதுக்கு மேல இருக்கு, இது கீழே இருக்கு. ரைட்டா? ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும். அதனாலதான் நம்ம சொன்னோம் எதிர் எதிர் ஜோடிகள் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் ஆண்டரியர் பேண்ட் அப்படின்னு போட்டுப்பாங்க. முன்பகுதி கற்றை அப்படிங்கிறது இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் இந்த கையில உள்ளது. ஓகே. சோ இப்ப பாருங்க, ஒரு அனிமேஷன் காட்டுறேன். இந்த அனிமேஷன்ல வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் ஷேர் பண்றேன் அந்த அனிமேஷனையும். செகண்ட். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது. ஸோ ஷேர் ஆயிடுச்சு. ஷேர் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். இப்போ ஷேர் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நீங்க பாக்குறது இதுதான். என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு தெரியுது உங்களுக்கு. கையை காமிட்டுறாங்க. அங்க எலும்புக்கு இப்ப நம்ம எல்லாத்தையும் பார்த்து வந்தாச்சு. அல்னா ஆமா சார், ரேடியஸ் இருக்கு சார். ஓகே. ஆனா மத்தத நம்ம சூஸ் பண்ண போறோம். மத்தத சூஸ் பண்ணி அந்த பர்டிகுலரான பிளேஸ்ல கொண்டு வர போறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் மாதிரி தான். ஓகே, ரைட். இப்போ ட்ரைசஸ் மசில்ஸ் எங்க இருக்கு? இதை இழுத்து எங்க கொண்டு போலாம்? இதானா? ஓகே, குட். பைசப், அதாவது இது ஃபர்ஸ்ட் முள்ளது முத்தலை தசை. இது வந்து இருதலை தசை அப்படின்னு போடுறாங்க. இது வந்து இந்த சைடு இருக்கு. ஓகே, குட். இதையும் கொண்டு வந்துடலாம். வேற போன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெண்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதுல போடணும். அப்ப அது எப்படி போடுவீங்க? அது எதுல வரும்? இந்த போன் அப்படிங்கறத எங்க போடலாம்? இதுல போடலாமா? சரி. டெண்டான் தசை நார் அப்படிதானே? அதான் நம்ம பார்த்தோம். இங்க போடலாமா? ஓகே. பாப்போம் ரைட்டா தப்பா அப்படிங்கறத பார்க்கலாம். சப்மிட் கொடுக்கலாமா? பாருங்க. வெரி குட். எல்லாமே கரெக்ட். இப்ப புரியுதா? இப்ப ஆன்சர் நீங்க திருப்பியும் செக் பண்றேன். பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. சோ போன் எங்க இருக்கு? அந்த ஹியூமரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போன் நம்ம எலும்பும் பார்த்தோம். அப்புறம் டிராக்சஸ் முத்தலை தசை பார்த்தோம், இருதலை தசை. அப்புறம் தசை நார் எங்க இருக்கு? ஆமா சார், எனக்கு இது புரிஞ்சிச்சு. ஓகேவா? ரைட். இதே மாதிரி இன்னொன்னு நான் ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம், அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் ஆயிட்டா? ஓகே, ரைட். ஷேர் ஆயிடுச்சு. இப்போதான் நம்ம ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் நம்ம செக் பண்ண போறோம். அதாவது கைகளை வந்து மடக்குறாங்க, விரிக்கிறாங்க. இது வந்து நேரா வச்சிருக்காங்க. இந்த இடத்த பாத்தீங்கன்னா கையை வந்து நேரா அப்படி வச்சிருக்காங்க. இது வந்து மடக்குறாங்க. சரியா? இந்த மாதிரி ரெண்டு ப்ராசஸ் பண்றாங்க. இப்ப என்னெல்லாம் நடக்குது அந்த இடத்துல, பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத மச்சு பார்க்க போறோம். சோ இது வந்து கையை மடக்கியிருக்காங்க. அதாவது ஆம்ஸ வந்து என்ன பண்ணிருக்காங்க? புல்டு டவுன் பண்ணிருக்காங்க. கரெக்டா? அதனால இது போடலாமா? சரி.
அடுத்து இந்த இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஆம்ஸ் வந்து புல்ஸ் அப் பண்ணிருப்பாங்க. இது இங்க சூஸ் பண்ணிடலாம். எப்படி கைய நீட்டி இருக்காங்க, கைய மடக்கி இருக்காங்க. ஓகே. இப்ப இந்த இடத்துல அதாவது கைய மடக்கி இருக்காங்க. இந்த இடத்துல பைசப்ஸ் என்ன நடக்கும், ட்ரைசெப்ஸ் என்ன நடக்கணும்னு சொல்லியிருந்தேன். பைசப்ஸ் சுருங்குமா, ரிலாக்ஸா இருக்குமா, அதாவது கான்ட்ராக்ட் ஆகுமா, ரிலாக்ஸா இருக்குமா? எஸ், கான்ட்ராக்டா இருக்கும் பைசப்ஸ். அப்படிதானே பார்த்தாலே தெரியுது, சுருங்குது. அப்ப ட்ரைசெப்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டா வேலை பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அப்ப ட்ரைசெப்ஸ் கான்ட்ராக்டுக்கு ஆப்போசிட் என்னது, ரிலாக்ஸ்டா இருக்கும். அப்படிதானே? அப்ப அதை இங்க சூஸ் பண்ணிடுறேன். ஓகே, ட்ரைசெப்ஸ். ஓகே, போட்டாச்சா? இப்ப இந்த இடத்த வாங்க. அதாவது கையை கீழே போட்டிருக்கோம்ல, ஆம்ஸ் புல்ஸ் அப் போட்டிருக்காங்கல்ல. ஓகே, இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, பைசப்ஸ் எப்படி இருக்குன்னா இதுல ஆப்போசிட்டா ரிலாக்ஸா இருக்கும். ட்ரைசெப்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டா இருக்கும். அப்படிதானே? சுருங்கும் விரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்ப இந்த இடத்துல பைசெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸர் ஆயிரும். இருதலை தசை வந்து ரிலாக்ஸரா இருக்கும். சரியா? அப்படியே ரிலாக்ஸரா என்ன, சுருங்காது, ஒருமே ஆகாது. அப்படி ரிலாக்ஸ்டா அப்படி அப்படியே ஒரு நமக்கே தெரியுமா ரிலாக்ஸரா ஒரு அழகா அப்படி ஃப்ளோவா இருக்க மாதிரி இருக்கும்னா அதே மாதிரி இருக்கு. ஆனா ட்ரைசெப்ஸ் என்ன ஆகும்னா அப்படி கையை நம்ம கீழே போடும் போது கான்ட்ராக்ட் ஆகுது. அதுல பார்த்தாலே தெரியும், நம்ம ஃபீல் பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகே, இதையும் நம்ம ரைட்டா தப்பான்னு செக் பண்ணலாம் ஓனா. ஓகே. ஆ, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுல? ஆன்சர் பார்ப்போம். எது? இந்த கைய மடக்குறாங்கல்ல, அதுதான் நம்ம புல்ஸ் அப். அப் பண்றோம். சரியா? டவுன் கிடையாது. அது வந்து அப்பு. அதே மாதிரி கைய கீழே போடுறோம்ல, அதுதான் புல்ஸ் டவுன். சரியா? ஓகே, ரைட். அது போக மத்ததெல்லாம் கரெக்ட் தான். ஏன்னா புல்ஸ் அப் புல்ஸ் டவுன் நமக்கு தெரியும். ஏன்னா ஆப்போசிட் நம்ம நினைப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நினைப்பாங்க புல்ஸ் அப்னா என்னன்னா அப்போ வந்து கீழே அப்படி கிடக்கிறது, டவுன் அப்படின்னா அப்படி மேல கொண்டு வர்றது அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் கிடையாது. ஆப்போசிட்டா நம்ம நினைக்கணும். ஆனா மத்ததெல்லாம் கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்ட். பைசப்ஸ் வந்து எங்க ரிலாக்ஸ்டா இருக்கு நம்ம பார்க்கலாம். எங்க ரிலாக்ஸ்டா இருக்கு, பைசப்ஸ் எங்க ரிலாக்ஸ்டா இருக்கு நல்லா பாருங்க. எஸ், ஆர்ம்ஸ் வந்து அந்த கீழே தூங்குற மாதிரி இருக்குல்ல, புல் டவுன் பண்ணிருக்கலாம், அந்த இடத்துல தான் ரிலாக்ஸ்டா இருக்கு. ஓகே. ட்ரைசெப்ஸ் எங்க கான்ட்ராக்டா இருக்கு, அதுவும் அதே இடம் தான். எஸ், அப்படிதானே? அதுவும் அதே இடம் தான். அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஆர்ம்ஸ் ஃபுல் சப்ல பார்க்கலாம். இது புரியுதா உங்களுக்கு? ரைட். இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, ரைட். ஸோ இன்னைக்கு இது மட்டும் போதும் நமக்கு வந்து. ஏன்னா ஒன் வேர்ட் டெஸ்ட் எம்சிக்கு இருக்கு, 10 எம்சிக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தத லேசா ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ்ல அந்த ஒன் வேர்டுக்குள்ள போறேன். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மசில்ஸ் அப்படின்னு தசைகளை பார்த்தோம். தசைகளை பார்க்கும்போது அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். நம்ம உடல்ல பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு மண்டலத்தை மூடி ஒரு உடலுக்கு ஒரு சேஃபை உண்டாக்குது. அண்ட் அந்த மசில்ஸ்ல ரெண்டு முனைகள் இருக்கு. ஒன்னு வந்து நிலைத்த முனை, நகர் முனை. அப்படிதானே? நம்ம ரெண்டு எண்ணா பார்த்தோம்ல. ஓகே. அப்புறம் ஆஹ், அந்த போன் அண்ட் மசில்ஸ் கனெக்ட் ஆகக்கூடியதுக்கு பேரு டெண்டான் அப்படிங்கிற தசை நார் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? எலும்புகளையும் தசைகளையும் இணைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மசில்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்க அடுத்து நெட்ல அடிச்சு பாருங்க. மசில்ஸ் வேற என்னெல்லாம் யூசஸ் இருக்கு. இப்ப நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்னா பைசப்ஸ் எப்படி இருக்கும், ட்ரைசெப்ஸ் எப்படி இருக்கும், எங்க கான்ட்ராக்ட் ஆகும், எங்க இதாகும், ரிலாக்ஸ்ட் ஆகும் பார்த்துக்கோம். ஓகே, ரைட். இப்போ எம்சிக்யூ ரெடி ஆயிக்கோங்க. கொஸ்டினை ஷேர் பண்றேன். கொஸ்டினை ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, கொஸ்டின் தெரிஞ்சது. ஸோ டைம் டூ மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். விலங்குகளின் இயக்கம் அதை நம்ம லாஸ்ட் டாபிக் தான் பார்த்துருக்கோம். அதனால மேடம் எல்லா டாபிக் எடுத்தாங்க. ஸோ எம்சிக்யூ டெஸ்ட் நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. எல்லாரும் எம்சிக்யூ டெஸ்ட் 1 போட்டுருக்காங்க. டேட் இன்னைய டேட் 30/10/2025. சரியா? ஓகேப்பா. ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு 50 செகண்ட்ஸ் தருவேன். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த எர்த் வார்ம்ஸ் மூவ் வித் த ஹெல்ப் ஆஃப் டைனி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு. அதாவது மண்புழுக்கள் நகரும். எதன் உதவியோட நகருது? சீட்டாக், சிலியா, போலிகால்கள், தசைகள், மசில்ஸ் ஒன்று. எழுதுங்க. ஆப்ஷனோட எழுதணும் எப்பவுமே. சரியா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னா நம்பர் போட்டு ஆன்சர் எழுதுவாங்க. இல்லைன்னா வெறும் ஆப்ஷன் மட்டுமே போட்டிருப்பாங்க. ரெண்டுமே தப்பு. ஆப்ஷன் வித் ஆன்சரோட எழுதணும்.
ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் போலாம்னா டைம் ஆயிடுச்சு. ரெண்டாவது கொஸ்டின் போலாமா? இதுதான் ரெண்டாவது கொஸ்டின். The movement where entire organism changes its location is called. ஒரு உயிரினம் அதன் இருப்பிடத்தை முழுவதுமாக மாற்றும் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆல்ரெடி டைம் ஸ்டார்டட். சரியா? மூவ்மெண்ட் இயக்கம், லோகமோஷன் இடப்பெயர்ச்சி, கான்ட்ராக்ஷன் சுருக்கம், அடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுதல். சரியா? where the entire organism changes location. ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வந்துட்டு இன்னொரு 15 செகண்ட்ஸ். ஓகே, டைம் அப். இந்த கொஸ்டினுக்கு டைம் முடிந்தது. இப்போ நம்ம மூன்றாவது கொஸ்டின் போலாம். இதுதான் மூணாவது கொஸ்டின். சரியா? மூணாவது கொஸ்டின்ல the streamlined body shape of a fish helps it to float on a water, reduce friction with water, absorb oxygen, see underwater. மீனின் படகு போன்ற உடல் வடிவம் எதற்கு உதவுகிறது? நீரில் மிதக்கவா, நீரின் உராய்வை குறைக்கவா, ஆக்சிஜன் உறிஞ்சவா, நீருக்கடியில் பார்க்கவா? இந்த 4 ஆப்ஷன்ல எது ஒண்ணு. டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைமரை ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வந்துட்டு ஓகே, டைம் அப். 4வது கொஸ்டின் போலாம். இதான் 4வது கொஸ்டின். The framework of bones that gives shape to the body is called. உடலுக்கு வடிவம் கொடுக்கும் எலும்புகளுடைய கட்டமைப்பை எவ்வாறு சொல்லலாம்? தசை மண்டலம், மஸ்குலர் சிஸ்டம், ஸ்கல்டல் சிஸ்டம், எலும்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம். ஸோ ஆல்ரெடி டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 20 செகண்ட் ஆயிட்டு. ஸோ குயிக்காக எழுதுங்க. ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் போன்ஸ், உடலுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய எலும்புகளுடைய கட்டமைப்பை என்ன சொல்லலாம்? மோஸ்ட் டைம் முடிய போகுது. ஸோ கொஞ்சம் குயிக்காக எழுதுங்க. டைம் முடிய போகுது. 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே, டைம் அப். இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம். இதுதான் 5வது கொஸ்டின். டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். Which of the following is an example of ball and socket joint? அதாவது பின்வருவற்றில் பந்து கிண்ண மூட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது. knee joint, elbow joint, shoulder joint, wrist joint. அதாவது முழங்கால் மூட்டு, முழங்கை மூட்டு, தோள்பட்டை மூட்டு, மணிக்கட்டு மூட்டு. இதுதான் ஏதோ ஒண்ணு வந்து பந்து கிண்ண மூட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் இது. ஸோ 30 செகண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கு. அதனால எழுது. எஸ், டைம் அப். இப்போ நம்ம 6வது கொஸ்டின் போலாம். த லாங்கஸ்ட் போன் இன் த ஹியூமன் பாடி இஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அப்படிதானே? மனித உடலில் உள்ள மிக நீளமான எலும்பு இது. ஹியூமரஸ், டிபியா, அப்புறம் அல்னா, தொடை எலும்பு. இது
லாங்கஸ்ட் போன் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 10 செகண்ட்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிய போகுது டைம். எஸ், டைம் அப். 7வது கொஸ்டின் போலாம். பேட்ஸ் கேன் ஃப்ளை பிகாஸ் தேர் போன்ஸ் ஆர். பறவைகள் பறக்க முடியும் ஏனெனில் அவற்றின் எலும்புகள் எப்படி இருக்கு, ஸ்ட்ராங் அண்ட் ஹெவியா இருக்கனாலயா, லைட் அண்ட் ஹாலோவா இருக்கனாலயா, அப்புறம் கார்டிலேஜினியஸா இருக்கனாலயா, ஃபிக்ஸ்டா இருக்கனாலயா? வலிமையானவையா இருக்கு, கனமானவையா இருக்கா, இல்ல இலகுவானவை மற்றும் உள்ளிடற்றவையா, குருத்தெலும்புடையவையா, அசையாதவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இதுவும் ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின். உடனே பறவைகள் இதனாலதான் பறக்க அப்படின்னு சொல்லி. 5 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே, டைம் ஆப். 8வது கொஸ்டின் போலாம். ஹியூமன்ஸ் அண்ட் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் போன்ஸ் த நெக்ஸ்ட். மனிதன் மற்றும் டேஸ் கழுத்தில் ஒரே எண்ணிக்கையிலான எலும்புகள் உள்ளன. ஆடு இல்லையா, குதிரை இல்லையா, ஒட்டக சிவிங்கியா, மான் இல்லையா? ஆனந்தவரோட ஈஸியான கொஸ்டின். ஹியூமன்ஸ் தவிர இன்னொன்னுக்கு இப்படி இருக்கு, கழுத்துல ஒரே எண்ணிக்கையிலான எலும்புகள் இருக்கு. எது? 15 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே, டைம் முடிய போகுது. எஸ், முடிஞ்சிச்சு. 9th கொஸ்டின் போலாமா? ஹார்டஸ்ட் ஒர்க்கிங் மசில் இஸ் இன். அதிகமாக வேலை செய்யும் தசைகள். கொஸ்டின் டேஸில் காணப்படுகின்றன. கையிலையா, மூக்கிலையா, இதயத்திலா, கண்ணிலா? நோஸ், ஆம், ஹார்ட், ஐ. ஹார்டஸ்ட் ஒர்க்கிங் மசில் எங்க இருக்கு? அதிகமாக வேலை செய்யும் தசைகள். நான் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, 10வது கொஸ்டின். ஸோ இதுக்கு இன்னும் ஒரு 8 மினிட்ஸ் இருக்கு. 8 செகண்ட்ஸ், சாரி, 8 செகண்ட்ஸ் இருக்கு. டைம். எஸ், டைம் அப். ஓகே. ஸோ 10வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் போலாம். டேஸ் ஸ்கெலட்டல் மசில் ஹேவிங் டூ ஆரிஜின்ஸ். இருபுறமும் தோன்றக்கூடிய தசை டேஸ் என அழைக்கப்படுகிறது. இது இருதலை தசை, முத்தலை தசை, எலும்பு தசை, இதய தசை. பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், ஸ்கெலட்டல் மசில், கார்டியக் மசில். இதுல இருபுறமும் தோன்றக்கூடிய தசை அப்படின்னு எதை சொல்லுவோம்? டேஸ் ஸ்கெலட்டல் மசில் ஹேவிங் டூ ஆரிஜின்ஸ். ஆல்ரெடி 3 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. எழுதுங்க. அண்ட் எதுவும் டவுட் இருந்தா சேட் பாக்ஸ்ல நீங்க கேட்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம மசில்ஸ் தசைகளை பத்தி பார்த்தோம். வீட்டில் போயிட்டு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, இந்த தசைகளுடைய வேற எது டைப் இருக்கா, நான் சொல்ல மாட்டேன், புக்கிங் நீங்க திருப்பி கூட நெட்ல அடிச்சு பாருங்க. வேற டைப் இருக்கா, வேற எந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணணும். இன்னைக்கு லேஸ் அந்த கையில் உள்ளது மட்டும் தான் சொன்னோம், பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் சொன்னோம். இது போக வேற எதுவும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா, இது பிக்சர் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி, மேபி பிக்சரை நீங்க கூட ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி நீங்க உங்களுடைய புக்ல நோட்ல வச்சிருக்கலாம். உங்களுக்கு யூஸ் ஆகும். இது இதுதான் இன்னைக்கு. ஓகேப்பா, டைம் முடிந்து விட்டது. 10 கொஸ்டினையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, எதுவும் டவுட் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நிறைய செய்த. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.